இலக்கியா, ஹே வா வா வா. என்னம்மா வா. தனியா வந்தியா? பாட்டி வரல? இல்ல. ஏன், என்னாச்சு உனக்கு? ஏன் தனியா வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஏய், இப்ப ஏன் அழற? ஏன் அழற? வா வா உட்கார். வா உட்காரு. அழக்கூடாது. இலக்கியா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன? இனிமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஏன் போக மாட்டே? எனக்கு போக பிடிக்கல. நான் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது இலக்கியா. படிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் நம்மள மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு இருந்தாதான் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால நீ ஸ்கூலுக்கு போகணும். இலக்கியா, இத பாரு, நீ பெரிய ஆளாகி உன் குடும்பத்தை காப்பாத்தணும்ல, அதுக்கு நீ படிக்கணும். அப்ப நீ ஸ்கூலுக்கு போனா தானே அதை பண்ண முடியும். இல்ல, என்ன ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஹே, பசங்கன்னா கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. அதுக்குன்னு அழுதுட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பியா? இல்ல, என்ன டாய்லெட் கிளீனர்னு கிண்டல் பண்றாங்க. டாய்லெட் கிளீனரா? என்ன சொல்ற நீ? அத்தை, என்ன எங்க சார் பாத்ரூம் கழுவ வச்சுட்டாரு. இலக்கியா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பமா, அதான் அப்படி பண்ணிருக்காரு. அதுக்காக ஸ்கூலுக்கு போகாம இருப்பாங்களா? இல்ல அத்தை, நான் தப்பே பண்ணல. ஆனா சார் இப்படி பண்ணிட்டாரு. நான் ஒழுங்காதான் பதில் சொன்னேன். இப்ப கிளாஸ் பசங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க. நான் போக மாட்டேன் அத்தை. இப்ப யாரும் உன்னை கிண்டல் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா இலக்கியா, நானும் மாமாவும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து அந்த சார் கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறோம். நீ ஒன்னும் வருத்தப்படாத. இங்க பாரு, உங்க வீட்ல யார்கிட்டயும் இதை சொல்லிட்டாத. நீ அழாம இருக்கணும். என்ன பிரச்சனைன்னு நீங்க கிட்ட சொல்லிட்டல, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீ வீட்டுக்கு போ. நீங்க கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவோம். இப்போ மாமா வந்து உன்னை வீட்டுல கொண்டு வந்து விடுவாரு. சரியா? சரி, வா. நான் இவளை விட்டு வந்துடுறேன். வா. எந்த கிளாஸ்? இதான் என் கிளாஸ் மாமா. சார். யாரு? நாங்க இலக்கியாவோட அத்தை மாமா. என்ன சொல்லுங்க சார். எதுக்கு சார் குழந்தைய பாத்ரூம் கழுவ வச்சீங்க? இலக்கியா மட்டும் இல்ல, கேள்வி கேட்டு பதில் சொல்ல தெரியாத யாரா இருந்தாலும் பாத்ரூம் கழுவு வைப்போம். சார், பாடத்துல இருந்து கேள்வி கேட்டேன் சார். பாடத்துல இல்லாத கேள்வி கேட்டா குழந்தை எப்படி சார் பதில் சொல்லும்? உங்களுக்கு தெரியுமா நான் பாடத்துல இல்லாத கேள்வி கேட்டேன்? எனக்கு தெரிஞ்சதால தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் பாடத்துல உள்ள கேள்வியை தான் கேட்டேன். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பாடத்தை டீடைலா சொல்லி கொடுத்தேன். அப்பவும் மக்கு மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? சார், அதுக்குன்னு பாத்ரூம் கழுவ வைப்பீங்களா? பாத்ரூம் கழுவுறது ஒன்றும் பெரிய தப்பான வேலை இல்லையே, எல்லார் வீட்லயும் பண்றது தானே. அப்படி அது தப்பான வேலை இல்லைன்னா எதுக்கு பாத்ரூம் கழுவுறத தண்டனையா கொடுக்குறீங்க? நாங்க சுத்தத்தை தானே சொல்லி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறதா இருந்தா கூடவே இருந்து முறையா சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் முழுக்க இவளை தனியா பாத்ரூம் குள்ள விட்டுருக்கீங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? என்னங்க, ஒரு சின்ன தண்டனை கொடுத்தா அதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன சார் பேசுறீங்க? இது சின்ன பனிஷ்மெண்டா? ஏன் சார், ஒரு சின்ன பொண்ணு பாத்ரூம் கழுவ வச்சிருக்கீங்க. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். அது அவன் மனசை பாதிச்சதால வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கூட படிக்கிற எல்லாருக்கும் தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க எல்லாரும். சரி, அவங்க தப்பா பார்த்தா நான் என்ன சார் பண்ண முடியும்? இங்க பாருங்க சார், உங்க பொண்ணை எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? நல்லா படிக்கணும்னு சொல்லித்தானே. அவங்க நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தானே நாங்க சின்ன சின்ன தண்டனை கொடுக்குறோம். இதை ஒரு விஷயம் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்புறம் எப்படி இந்த பொண்ணு நல்லா படிக்கும்? என்னடி இப்படி
இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதுக்காக சொல்லி கொடுக்காத பாடத்துல இருந்து கேள்வி கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. அத்தை, பாடத்துல இல்லாத கேள்விதான் கேட்டாரு. வேணா உள்ள இருக்கவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்கல்ல நீங்க பாடத்துல இல்லாத கேள்வி தான் கேட்டிருக்கீங்கன்னு. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் கழுவுற ஆயாவை போக சொல்லிட்டு இந்த குழந்தைய பாத்ரூம் கழுவ சொல்லிருக்கீங்க. சார் நீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிருந்தா நாங்க ஏன் சார் கேள்வி கேட்க வரோம்? சார் ஒழுக்கத்துக்கு தான் நாங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இங்க முதல் மார்க் கடைசி மார்க் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு ஒழுக்கத்தையும் பகுத்தறிவையும் கத்துக்கிறாங்கிறது தான் எங்களுக்கு தேவை. சார் நீங்க ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். நாங்க கிளாஸ் எடுக்க வரல சார். டீச்சர், நீங்க எல்லாருமே இப்படிதான் பண்ணுவீங்களா? ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பாத்ரூம் கழுவ விடுவீங்களா? இந்த ஸ்கூல்ல பதில் சொல்லனா இதுதான் தண்டனையா? நாங்க அது அவர்கிட்ட நேத்தே சொன்னோம். அவர் தான் கேக்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணுங்க. நாங்க எல்லாம் சேர்ந்து தான் சொன்னோம். என்ன சார் பாக்குறீங்க? இதெல்லாம் பிரின்சிபல் ஆர்டர். ஏதாவது கேட்கணும்னா போய் பிரின்சிபலை கேளுங்க. நேத்தே எங்க கிட்ட இதைத்தான் சார் சொன்னாரு. நீங்க எதுக்கும் பிரின்சிபலை போய் பாருங்க. இலக்கியா, மாமா, நீங்க வெயிட் பண்ணு. நாங்க போய் பிரின்சிபாலை பார்த்துட்டு வரோம். நீ வா. நீ இங்கே இரு. சரி அத்தை. சொல்லியா? சார் அந்த இலக்கியாவை எதுக்காக பாத்ரூம் கழுவு வச்சீங்கன்னு கேட்டு இனியன் ராசாத்தி 2 பேரும் வந்திருக்காங்க சார். வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சார் எனக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க சார். நான் உங்களை நம்பி தான் சார் இதை பண்ணேன். யோ வையா, நான் பாத்துக்கிறேன். முருகா, சொல்லுங்க முருகா. ஐயா, இலக்கிய விஷயமா இனியனும் ராசாத்தியும் வந்திருக்காங்க. என்னாச்சுண்ணா? நம்ம போட்ட பிளான் படி இனியனும் ராசாத்தியும் வந்துட்டாங்கடா. சூப்பர்ண்ணே, பேசுங்கண்ணே. முருகா, நீ அவங்க வந்தா ஒன்னும் பயப்படாத. நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்கய்யா. இத பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார். நீங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் சார். நான் தான் இலக்கியாவோட கிளாஸ் டீச்சரா இருந்தேன். என்ன கூப்பிட்டு இலக்கியாவை டார்ச்சர் பண்ண சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன் சார். அதனால என்ன இந்த கிளாஸ்ல இருந்து தூக்கிட்டு முத்துகிருஷ்ணன் சாரை போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? இந்த ஸ்கூல் நீங்க ஜெயிலுக்கு அனுப்புனீங்க இல்லையா, அந்த சேர்மனோட ஸ்கூல். அவர் உங்களை பழிவாங்க தான் இலக்கியாவை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பிரின்சிபல் கிட்ட போய் கோவப்பட்டீங்கன்னா அது இலக்கியோட வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. சரிங்க, வா. பிரின்சிபல் இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. சார் உள்ள வரலாமா? சார் உள்ள வரலாமா? வாங்க. யார் நீங்க? நாங்க இலக்கியோட அத்தை மாமா. ஓ, இனியன் ராசாத்தியா? ஆமா சார். சார் எதுக்கு சார் இலக்கியாவை இந்த ஸ்கூல்ல பாத்ரூம் கழுவ வச்சிருக்காங்க? கேட்டா உங்களை மீட் பண்ண சொல்றாங்க. இங்க பாருங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. சார் பாத்ரூம் கழுவுறதுல என்ன பனிஷ்மெண்ட்?
முத்துகிருஷ்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்ல ஸ்டாஃப். கண்டிப்பா அவர் மேல எந்த தவறும் இருக்காது. உங்க புள்ள தப்பா பதில் சொல்லிருப்பா, இல்ல ஏதாவது சேட்டை பண்ணிருப்பா. எங்க முத்துகிருஷ்ணன் மேல எந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் முத்துகிருஷ்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. நீங்க வாபஸ் வாங்கினா நாங்க இலக்கியாவை தொந்தரவு பண்ண மாட்டோம். சார், நாங்க ஊர் நல்லதுக்காக பண்றோம் சார். அந்த ஆள் ஃப்ராடுத்தனம் பண்ணி ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய மனுஷன் 4 தப்பு பண்ணதான் செய்வாரு. சார், அப்படி தப்பு பண்ணா நாங்க பார்த்து சும்மா இருக்கணுமா? நீங்க சும்மா தான் இருக்கணும், இல்லன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை வீணா போகும். சார், எங்க பிரச்சனையில இலக்கியாவை எதுக்கு பனிஷ் பண்றீங்க? அவங்க அம்மா சாட்சி சொன்னதுனால தான் இந்த கேஸே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நீங்க என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது. நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க, அதுக்கப்புறம் எதுவும்னாலும் பாத்துக்கலாம். முடியாது. இலக்கியாவோட டிசி இப்பவே உங்க கையில இருக்கும். என்ன சார், மிரட்டுறீங்களா? இலக்கியா 8th B. அந்த பொண்ணோட டிசி எடுத்துக்கிட்டு வாங்க உடனே. சார், என்ன சார், எங்களுக்கு உங்க ஸ்கூலை விட்ட வேற ஸ்கூலே கிடையாதா? ஸ்கூல் இருக்கலாம், ஆனா யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் டிசில வர்ஸ்ட்னு எழுதி கொடுப்பேன். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மோசம். உங்க பொண்ணோட ஒழுக்கம் ரொம்ப மோசம்னு எழுதி கொடுக்க போறேன். அப்படி கொடுத்தா எந்த ஸ்கூல்லயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இந்தாங்க சார். கேஸ வாபஸ் வாங்குறீங்களா இல்லையா? முடியாது. இந்த கேஸ வாபஸ் வாங்குறீங்கன்னா டிசியை எடுக்காம போங்க. இல்ல கேஸ வாபஸ் வாங்க முடியாதுன்னா டிசி எடுத்துக்கிட்டு இலக்கியாவை கூட்டிட்டு போயிடுங்க. மாமா, என்னாச்சு மாமா? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? என்ன வர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க? அப்ப இனிமேல் எந்த ஸ்கூல்லயும் படிக்க முடியாதா? மாமா, நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். கேஸ வாபஸ் வாங்கிடலாம். அப்படிலாம் பண்ணிட முடியாது ராசாதி. அப்புறம் இப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இலக்கியாவோட படிப்பு முக்கியம் மாமா. புரியுது ராசாதி.
அதுக்காக ஒரு அயோக்கியனை தப்பிக்க விடக்கூடாது. அப்போ இலக்கியா? அவளுக்கு இதை விட நல்ல ஸ்கூல் கிடைக்கும். நான் சேர்த்து விடுறேன், நீ அழாத. மாமா டிசில ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஏதாச்சும் பண்ணுவோம், யாராச்சும் பிடிச்சி அவளுக்கு நல்ல ஸ்கூல்ல சீட்டு வாங்குவோம். மாமா ஸ்கூல் முடிய போகுது மாமா. இப்போ எந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க? ஆனுவல் எக்ஸாம் வேற வருது. ஏதாச்சும் பண்றேன். இத பாரு, இத பத்தி உன் அண்ணிக்கிட்ட சொல்லிடாத. நம்ம இலக்கியா வீட்டுல விட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம். இலக்கியா, இந்த விஷயத்தை வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாத. நான் எப்படியாவது உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துறேன், சரியா? சரிங்க மாமா. இலக்கியா கவலைப்படாத, மாமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. சரி, போலாம். இந்நேரம் அந்த ராசாத்தையும் இனியனும் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல? கண்டிப்பா சொல்லிருப்பாங்கண்ணே. ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயம் இல்ல இது, அதனால கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். அப்படி சொல்லலைனாலும் நம்ம கிட்ட தான் வேற பிளான் இருக்கு. ஆமால, சொல்லியா? ஐயா, அந்த இனியன் ராசாத்தி கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க எதுவும் கேட்கவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரியே அந்த இலக்கியாவோட டிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. எல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். சரி, நீ வை. சரிங்க. என்னன்னாச்சு? நாம நினைச்ச பிளான்லாம் அங்கேயே முடிஞ்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். சரி விடு, பாத்துக்கலாம். சொல்லுங்க. எல்லாம் நம்ம பிளான் படி தான் போகுது. பொன்னியோட பொண்ணுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யார் கண்மணி போன்ல? என்னாச்சு? அத்தை, பொன்னியோட பொண்ணுக்கு டிசி கொடுத்துட்டாங்களாம். அவளுக்கு வேணும். அவ மட்டும் நாம சொன்னதை கேட்டு வாபஸ் வாங்கியிருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? மங்கை, என்னக்கா? இப்போ உன் மருமக சந்தோஷமா இருப்பாளே, என்னாச்சு? அவ கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னால, அதனால பொன்னியோட பொண்ணு இலக்கியாவுக்கு ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்க. நல்ல வேளை, என் பொண்ணு காலேஜ் முடிச்சிட்டா. முடிக்காம மட்டும் இருந்திருந்தானா அந்த சேர்மன் இவளுக்கும் டிசி கொடுக்கற மாதிரி பண்ணிருப்பான். இதுக்குதான் அரசியல்வாதிங்க கூட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப எங்க போய் என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். தப்பான முடிவு எடுத்துட்டோமா? ஐயோ,